Hi friends, இந்த வீடியோவில் Z transformationல time reversal, scaling and differentiation இந்த மூணு ப்ராப்பர்ட்டியை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Time reversal. If Z transformation of x of n, x of nக்கு Z transform எடுத்தோம் அப்படின்னா x of zன்னு எழுதலாம். Then Z transform of x of minus n is equal to x of z power minus 1. இப்போ இதை ப்ரூஃப் பண்ண போகிறோம். General expression is Z transform of x of n is equal to x of z, that is equal to summation n is equal to minus infinity to plus infinity x of n into z power minus n. இங்கே x of n க்கு பதில் என்ன இருக்கு? x of minus n. அப்போ x of n க்கு பதில் இங்கே minus n substitute பண்ணோம்னா summation n is equal to minus infinity to plus infinity x of minus n into z power minus n கிடைக்கும். இப்போ இந்த minus n நான் mன்னு கன்சிடர் பண்ண போகிறேன். ஸோ m is equal to minus n அப்படின்னா n எப்படி எழுதலாம்? மைனஸ் mன்னு எழுதலாம். இப்போ நம்ம லிமிட்டை வந்து சேஞ்ச் பண்ணணும். லிமிட் வந்து when n is equal to minus infinity-னா mோட வேல்யூ ப்ளஸ் இன்ஃபினிட்டின்னு வரும். when n is equal to ப்ளஸ் இன்ஃபினிட்டிக்கு mோட வேல்யூ மைனஸ் இன்ஃபினிட்டின்னு வரும். ஸோ இங்கே சமேஷன்றதுனால மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி நம்ம சைன் சேஞ்ச் பண்ணால் எந்த ஒரு அஃபெக்டும் கிடையாது. ப்ரீவியஸ்லேயே அப்படி தான் பார்த்தோம். L is equal to 0 to minus infinity to plus infinity வந்ததுனால எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. மைனஸ் இன்ஃபினிட்டியிலிருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே நம்ம ஆட் தான் பண்ண போகிறோம். ஸோ இங்கே எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்க போகிறது கிடையாது. ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு ரீப்ளேஸ் சமேஷன் m is equal to minus infinity to plus infinity. இங்கே அப்ளை பண்ண லிமிட்டை நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். ப்ளஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் இன்ஃபினிட்டி சமேஷன் இங்கே மைனஸ் என்ன mன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம் இன்ட்டு z பவர் மைனஸ் ஆஃப் இங்கே nக்கு பதிலாக வேல்யூ மைனஸ் m. ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னா z power minus 1 into z power minus m. அப்போ எப்படி எழுதலாம்? z power minus 1 the whole power minus m. இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். இப்போ x of m into z power minus 1 the whole power minus m. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எக்ஸ்பிரஷனோட கம்பேர் பண்ணுங்கள். சமேஷன் n is equal to minus infinity plus infinity சேம். x of nக்கு பதில் x of m இருக்குது. இங்கே இசட்க்கு பதில் z power minus 1 இருக்குது. இந்த எக்ஸ்பிரஷனை நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் என்ன இருக்கோ அதை கேபிட்டலில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இந்த இசட் பவர் மைனஸ் என்னை விட்டுட்டு இங்கே இசட்டோட வேல்யூ என்ன இருக்கோ அது ஃபங்க்ஷனில் வந்துடும். அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதலாம்? இங்கே எக்ஸ் இருக்குது. எக்ஸ் ஆஃப் எம்ன்றதுனால இந்த எக்ஸை கேபிட்டல் எக்ஸ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இங்கே இசட்க்கு பதில் இசட் பவர் மைனஸ் 1 இருக்குது. அப்போ ஃபங்க்ஷன் இசட் பவர் மைனஸ் 1 வரும். ஸோ ஃபைனலி எப்படி எழுதலாம்? கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் இசட் பவர் மைனஸ் 1 எழுதலாம். ஹென்ஸ் LHS is equal to RHS. Time reversal property நம்ம prove பண்ணிட்டோம். அடுத்த property scaling property. If Z transform of x of n is equal to x of z, then Z transform of a power n into x of n is equal to x of z divided by a. இதை எப்படி prove பண்ணலாம்னா general expression same thing. Z transform of x of n எப்படி எழுதலாம்? Summation n is equal to minus infinity to plus infinity x of n into z power minus n எழுதலாம். இப்போ LHS நம்ம prove பண்ணோம். Z transform of a power into x of n எப்படி எழுதலாம்? Summation n is equal to minus infinity to plus infinity. இங்கே x of n க்கு பதில் a power n into x of n into z power minus n இது அப்படியே வரும். இப்போ இந்த a power n எப்படி எழுதலாம்? நான் வந்து எல்லாமே z டேர்மில் கொண்டு வரணும். அதனால ஒரு சின்ன அட்ஜஸ்ட் பண்ணுறேன். a power minus 1 into minus n எழுதுகிறேன். இப்போ a power minus 1 எப்படி எழுதலாம்? 1 by a எழுதலாம். இங்கே z வந்து காமன். அப்போ z டிவைடட் பை a. இது ரெண்டுத்துலேயுமே நமக்கு வந்து n வந்து காமனாக இருக்குன்றதுனால மைனஸ் பவர் என்ன அப்படியே எழுதுக்கலாம். ஸோ z டிவைடட் பை a the whole பவர் மைனஸ் n. இப்போ இதை ஜென்ரல் எக்ஸ்பிரஷனோட கம்பேர் பண்ணிங்கன்னா x of n into z பவர் மைனஸ் n. zக்கு பதில் நமக்கு ஏற்கனவே என்ன இருக்குன்னா z பை ஏன்னு இருக்குது. ப்ரீவியஸில் இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணோம். x of nன்றதுன்னா கேபிட்டல் எக்ஸ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இங்கே z என்ன வேல்யூ இருக்குது அது ஃபங்க்ஷனாக வரும். அப்போ கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் function value z divided by a. Hence LHS is equal to RHS. Scaling property நம்ம prove பண்ணிட்டோம். அடுத்த property differentiation property. If z transform of x of n is equal to x of z, then z transform of n into x of n is equal to minus z into d by dz of x of z ன்னு prove பண்ணணும். நமக்கு general expression தெரியும். x of z எப்படி எழுதலாம்? That is z transform of x of n is equal to summation n is equal to minus infinity to plus infinity x of n into z power minus n. இப்போ இந்த x of zக்கு நான் differentiate எடுக்க போகிறேன்.
d by dz of x of z எப்படி எழுதலாம் d by dz of summation n is equal to minus infinity to plus infinity x of n into z power minus n. இதில் summation நமக்கு differentiationல வராது, அதனால வெளியில் எடுத்துருவோம். d by dz of x of n into z power minus n. with respect to zன்றதுனால x of n வராது, ஸோ அது கான்ஸ்டன்ட்ன்றதுனால அதையும் வெளியில் எடுத்துடுறோம். அப்போ d by dz எதுக்கு மட்டும் வரும்னா z power minus nக்கு மட்டும் வரும். ஸோ z power minus n differentiate with respect to z அப்படின்னா z power, அதாவது இந்த பவரில் இருக்கிற வேல்யூ மைனஸ் n அப்படியே வரும் இன்ட்டு z power minus n minus 1 ஆட் ஆகும். நமக்கு ஏற்கனவே இது டிஃப்ரென்சியேஷன் ஃபார்முலாவில் இருக்கிறதா. a பவர் மைனஸ் n எப்படி எழுதலன்னா a மைனஸ் n இன்ட்டு a பவர் மைனஸ் n மைனஸ் 1. இங்கே அதே ஃபார்மெட்டில் தான் இருக்குது. z power மைனஸ் n எப்படி எழுதலாம்னா மைனஸ் n இன்ட்டு z power மைனஸ் n மைனஸ் 1 கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனில் நான் மைனஸ் n நான் வெளியில் எடுத்துடுறேன். அதாவது மைனஸ் 1 மட்டும், மைனஸ் எண்ணில் இருக்கிற மைனஸ் மட்டும் வெளியில் எடுக்கிறேன். அதே போல் z power மைனஸ் 1 வெளியில் எடுக்கிறேன். அப்போ மைனஸ் z power மைனஸ் 1 வரும். மைனஸ் z power மைனஸ் 1 எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், மைனஸ் 1 by zன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். இந்த n வேல்யூ சம்மேஷனுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ சம்மேஷன் n is equal to மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. இங்கே மைனஸ் வெளியில் எடுத்துட்டோம், அப்போ n அப்படியே ரிமைனிங் இருக்குது. எக்ஸ் ஆஃப் n இன்ட்டு z power மைனஸ் n. இந்த z power மைனஸ் 1 ஆல்ரெடி வெளியில் எடுத்துட்டோம். அப்போ d by dz into x of z எப்படி எழுதியிருக்கோம்னா minus 1 by z into summation n is equal to minus infinity plus infinity n into x of n into z power minus n. இப்போ இந்த z நான் அந்த சைடில் கொண்டு போனேன் அப்படின்னா minus 1 by z நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு போனேன்னா minus zன்னு ஆகிடும். ஸோ அப்போ minus z into d by dz into x of z is equal to summation n is equal to minus infinity plus infinity n into x of n into z power minus n. இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஈக்குவேஷன் பாருங்கள், நமக்கு எதுக்கு z ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்திருக்கோம், n into x of nக்கு. அப்போ z ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் n into x of n. இதோட ஜென்ரல் எக்ஸ்பிரஷனில் நீங்கள் அதை கம்பேர் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு ஈக்குவேஷன் கரெக்டாக வரும். x of nக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணால் n into x of n. அப்போ z ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் n into x of n எப்படி எழுதியிருக்கோம்னா மைனஸ் z into d by dz of x of z அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஹென்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டியும் LHS equal to RHS இதையும் ப்ரூவ் பண்ணிட்டோம். தேங்க்யூ.